இப்போ கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போறதுனால, இந்த கல்யாணம், காது குத்து மாரி ஃபங்ஷனுக்குலாம் நகையே போட முடியாத சூழ்நிலை ஏற்படும்னு நெனைக்கிறீங்களா? கண்டிப்பா நடக்கும் மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா, கோல்டு ரேட் ரூ. 1 ரூ. 2 இல்ல 1,00,000 வந்து போச்சு. இப்போ மிடில் கிளாஸ விட இன்னும் கீழப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க. அவங்கலாம் கோல்டு வாங்க முடியுமான்றது சுத்தமா தெரியல. அந்த அளவுக்கு இருக்குது கோல்டு ரேட்டு. இப்போ 1.20 கிட்ட வந்துருச்சு. அப்போ எப்படி வாங்க முடியும்? 1 சவரனே அவ்வளோனாக்கா, ஒரு 5 சவரன் கூட போடணுனாக்கா நம்மளுக்கு 6000 மேக்கிங் சார்ஜ், அப்புறம் வந்துட்டு வேஸ்டேஜ் எல்லாம் போட்டு 6 லேக்ஸ் கிட்ட வந்துருது. இப்போ சாதாரண ஆளுங்க எப்படி அது வாங்கி போட முடியும்? இட்ஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் தான். ரொம்ப கஷ்டம் இல்லப்பா? அதான் வாங்க முடியாத விலைக்கு போயிட்டு இருக்குது இப்போ. இப்போ பொண்ணுங்க வச்சுருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டம் வருங்காலத்தில். நாங்களாம் எப்படி வாங்குறது? ஒரு கமிஷனுக்கு ஒரு விசேஷம்னா ஒன்றுமே வாங்கவே முடியல. கவரிங் வாங்க கூட வக்கில்லாத இருக்கிறோம். தங்க விலை இன்றைக்கி போகிற விலைக்கு நாங்கள் எப்படி மேடம் வாங்குறது சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எங்கள் பேத்திக்கு ஒரு பிறந்த நாள் வருது. பெரிய பொங்கல் இன்னைக்கு மாட்டு பொங்கலுக்கு வைக்கிறாங்க. அதுக்கு தான் தங்கம் வைக்கணும். தங்கம் வைக்கல, காசு தான் 5000 வைக்க போகிறோம். தங்கத்துக்கு பதிலாக காசாக வச்சிடலாம். இப்போ விற்கிற விலையில எங்களால் வாங்க முடியாது. நாங்கள் வீட்டு வேலை செய்தால் தான் 1,00,000 தாண்டிடுச்சு. நாங்கள் என்ன பண்ண முடியும்? இல்லாதவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் கவர்மெண்ட் சேலரி எடுக்கிறவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. பாமர மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க வயிற்று வாயை கழுவுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படும்போது மந்த்லி ரெண்ட்டு கொடுக்கணும், பிள்ளைங்கள படிக்க வைக்கணும், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்க ஃபேமிலிலாம் கோல்டு ரேட்டை பார்க்கும்போதே அவங்களுக்குலாம் அடிவயிறே கலங்குது இல்லையா? ஸோ இந்த கோல்டு ரேட்டை வந்து எல்லாத்துக்கும் இங்கே கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வர அந்த கவர்மெண்ட்டு இதையும் வந்து அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.